இருள் சூழ்ந்த ஒரு அமைதியான பாதை. அந்த வழியாக மெதுவாக நடந்து வந்தான் ஒருவன். சுற்றிலும் முழுக்க இருள். எதுவும் தெளிவாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவனுள் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த இடத்தில் ஒரு தீப ஒளி ஏற்ற வேண்டும். அந்த எண்ணமே செயலில் மாறியது. அவன் ஒரு தீபத்தை ஏற்றினான். சிறிய தீபம். ஆனால் அந்த ஒளி இருளை மெதுவாக அகற்றத் தொடங்கியது. அந்த ஒளியில் அங்கே இருந்த சிவலிங்கம் அழகாக வெளிச்சத்தில் தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவன் மனம் நெகிழ்ந்தது. பக்தியுடன் கைகளை கூப்பி வணங்கினான். அதன் பிறகு அமைதியாக வீட்டிற்கு திரும்பினான். வீட்டில் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்த போது வீட்டின் வெளியில் ஒரு குரல். உள்ளே யார் இருக்கிறார்கள்? அவன் உடனே எழுந்து, ஐயா, வருகிறேன் என்று வெளியே சென்றான். வெளியில் நின்றிருந்த அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டான். அவர் மெதுவாக புன்னகையுடன் சொன்னார், நீ ஏற்றிய தீப ஒளியால் நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன். உன்னுள் இருக்கும் இருளை நீக்கி ஒளி நிறைந்தவனாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். நீ செய்த ஒரு சிறிய செயல் எம்மை உன்னிடம் கொண்டு வந்தது. நான் யார் என்பதை நீ உணர வேண்டும். எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள். அது போதும். இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நான் நன்றாக வாழ்ந்துவிட்டு செல்வேன். நன்றி ஐயா. அந்த தருணத்தில் இருவரின் முகத்திலும் ஒரு அமைதியான மகிழ்ச்சி, ஒரு சிறிய தீபம், ஒரு பெரிய மாற்றம். வெளியில் ஏற்றிய ஒளி உள்ளத்திலும் ஒளி தரும். Like, share, subscribe, click bell.